பேர் இந்துஜா. நான் வந்து அன்னை வேளாங்கண்ணிஸ் ஃபார் விமன் காலேஜில் வந்து செகண்ட் இயர் பிபிஏ படிச்சுட்டு இருக்கேன். இது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு எங்கள் கல்லூரியிலேருந்து அன்னை வேளாங்கண்ணிஸ் ஃபார் விமன் காலேஜிலேருந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவேர்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்ன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. இது என்னோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து, எங்களோட எல்லாரோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே நடந்திருக்கு. எங்கள் அப்பாவோட அக்கா அவங்களோட பையனுக்குமே வந்து இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அது கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த பஸ்ஸை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர் தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு போனாங்க. நான் டியூஷன் முடிச்சு வரும்போது அவங்க ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவங்க அந்த பஸ்ஸோட டயருக்குள்ளே இருக்காங்க. அது பார்த்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே நான் போய் எங்கள் அம்மாட்ட போய் கூப்பிட்டேன். அவங்க வந்துட்டு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போனாங்க. அப்போது ஆம்புலன்ஸில் போகிற வழியிலே வந்து அவங்க இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது மேம் இப்படி சொல்லும் போது சரி இந்த கான்செப்ட் இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நடித்தேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் அதில் இறந்து போகிற மாதிரி இது பண்ணியிருந்தான். அப்போ வந்துட்டு எனக்கு அந்த சீனே வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அங்கே நடிச்சிருந்தாலும் அது என்னோடய ஃபீலிங்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு யாரும் ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க, ஃபோன் பேசிக்கிட்டே போகாதீங்க. இந்த தப்பெல்லாம் எங்கள் ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தவங்க பண்ணாங்க. அதனால தான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் இனிமேல் எப்பவுமே அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. வணக்கம், என்னுடைய பேர் ராதாகிருஷ்ணன், சைதாப்பேட்டை போக்குவரத்து காவல் ஆய்வாளர். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சாலை பாதுகாப்பு மாதமாக ஜனவரி 1 முதல் ஜனவரி 31 வரை ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடத்துக்காக ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சாலையில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் குறித்து, சாலை போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து அவேர்னஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நந்தனம் ஜங்ஷனில் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியோட மாணவிகள் ஒரு 60 பேர் கலந்து கொண்டாங்க. அவங்க சாலையில் நடக்கக்கூடிய விபத்துக்களை பற்றி தெளிவாக ஒரு தத்ரூபமான நாடகம் நடத்தி காட்டினாங்க. அவங்க எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டால் அந்த ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுதுன்றதை தத்ரூபமாக நடித்து கொடுத்தாங்க. எங்களோட போக்குவரத்து சார்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வு பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் பொதுமக்கள் யாரும் கேர் பண்ணுறது கிடையாது. சாலை விபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு சாலையில் நடந்து போகக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும், சாலையை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. உதாரணமாக சொல்ல போனால், சாலையில் நடந்து போகும்போது அவங்க எந்த ரூட்டில் எந்த இடத்துக்கு ரோடை கிராஸ் பண்ணணும், எப்படி நடந்து போகணும், அவங்களால நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுனால மற்றவங்க எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தக்கூடாது, சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே போல் வண்டியை இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க கம்பல்சரி ஹெல்மெட் போடணுங்க. ரைடர் ப்ளஸ் பில்லியன் ரைடர் பின்னாடி இருக்கவங்களும் கம்பல்சரி ஹெல்மெட் போடணும். ஏன்னா அவங்க நம்மளை நம்பி வராங்க. நாம் கீழே விழும்போது நாம் தப்பிச்சுக்குவோம், நமக்கு பின்னாடி இருக்கவங்க நிறைய பேர் ஹெல்மெட் போடாதனால அடிபட்டு உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துக்கெல்லாம் தவிர்க்கணும். சாலை விபத்துக்களை, சாலை விதிகளை கடைபிடிங்க. ஒவ்வொரு எந்த சிக்னலாக இருந்தாலும் சரி சாலை விதிகளை கடைபிடிங்க. நம்மளோட வெஹிக்கிளை நம்ம ஒரு இடத்த போய் பார்க் பண்ணுறோம்னா, நம்ம பார்க் பண்ணுறதுனால பின்னாடி வரக்கூடிய எந்த ஒரு வாகனமும் சாலையில் போக்குவரத்து நெருக்கடி ஆகக்கூடாது, பின்னாடி வரக்கூடிய வண்டிகளுக்கு இடைஞ்சல் ஆகக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு சாலையை பயன்படுத்துங்க என்று கேட்டுக்கொள்கிறேன்.